ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிரேஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமான இந்த தருணத்திலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த கிரேஸ் டிவியை நடத்துகிற பொறுப்பாளர் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த கிரேஸ் டிவி மூலமாக சர்வதேசத்துக்கும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படி இந்த நாட்களிலே அருமையான ஊழியர்களை கொண்டு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக நம்முடைய ஆண்டவருடைய விசேஷமான நோக்கம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் ஜீவிக்கிற நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த உதவிகளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. பலி என்றாலே ஆராதனைக்கு ஒப்புமையாக இருக்கிறது. என் நாமத்தினாலே அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. அப்படி நீ செலுத்தினால், என் நாமத்தினாலே நீ செலுத்தினால், நான் வந்து நீ என் நாமத்தை பிரஸ்தாவம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் சொன்னபடியே வந்து இறங்கி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துல, எந்த ஸ்தானத்தில் நீ என் நாமத்தை உயர்த்துகிறாயோ, எந்த ஸ்தானத்தில் என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறாயோ, எந்த ஸ்தானத்தில் அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உதவிகளை மகிமையாக, பலியாக, ஆராதனையாக, அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாக நீ செய்வாயானால், என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வேத புத்தகத்தில் வேதத்தை படிக்கும்போது அநேக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒரு விதமாக சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் கேஜேவியில் கால் அப்பான் இஸ் மை நேம், அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு, கால் அப்பான் இஸ், மென்ஷன் மை நேம், ரெக்கார்ட் மை நேம், ஸ்பீக் மை நேம், ஆனர் மை நேம், ரிமெம்பர் மை நேம், வொர்ஷிப் மை நேம், மெமரி ஆஃப் மை நேம், ப்ரொப்யூஸ் மை நேம். விவரித்து சொல்லு, என் நாமத்தை நீ விவரித்து சொல்லு, என் நாமத்தை நீ மகிமைப்படுத்து, அந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற மனுக்குலத்தை பார்த்து சொல்லுகிறார். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஜனத்தையும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உதவிகளை, அவர் செய்த இரக்கங்களை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்த ஆபிரகாம் அவருடைய நாமத்தினாலே அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறி போனான். ஆண்டவர் செய்த மகா நன்மைகளை பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார். வேத புத்தகத்தில் 3 விதமான கூட்டங்கள் இருக்கிறது. ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
அநேக ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், எங்களை ஆளுகை செய்யும்படி அநேக ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். அப்போ வேறே ஆண்டவன்மாரை உயர்த்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் எரேமியாவில் படிக்கும்போது, நான் அவரை குறித்து மகிமைப்படுத்த மாட்டேன், அவருடைய நாமத்தை அறிக்கையிட மாட்டேன், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், நான் எனக்குள்ளே அடக்கிக் கொள்வேன் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அது ஆண்டவருடைய நாமத்தை, அவர் செய்த நன்மைகளை, சிறிதும் பெரிதுமான உதவிகளை, அவர் செய்த உபகாரங்களை, அவர் செய்த இரக்கங்களை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அவர் செய்த மகா நன்மைகளை, அந்த மேன்மைகளை உயர்த்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே இந்த 3 கூட்டங்களில் ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலிபீடத்தில் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சமாதான பலியாகவும் தகன பலியாகவும் நீ செலுத்துவாயானால் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாய், என் நாமத்தை உயர்த்துகிறாய், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாய். நீ எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறாயோ அந்த இடத்துக்கு நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் வேதத்தில் ஒரு சிலரை குறித்து நாம் படிக்கும்போது, அவ்விதமாக ஒரு காலகட்டத்திலே ஆபிரகாம் அவனுடைய கூடார வாசலிலே அமர்ந்து இருக்கும்போது 3 தூதர்கள் அங்கே காணப்பட்டார்கள். 3 புருஷர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். இந்த 3 புருஷர்களை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியான ஒரு திரித்துவ தேவன் அங்கே கடந்து வந்தார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலத்திலே ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு அவர்கள் கடந்து வரும்போது ஆபிரகாம் அவர்களை வருந்தி கேட்கிறான், ஆண்டவன்மாரே, என் கூடாரத்துக்கு வாங்க, என் கூடாரத்தில் வந்து தங்குங்க, ஆமென், என் கூடாரத்துக்கு வந்து என் கூடாரத்திலே நான் சமைக்கிற ஆகாரத்தை புசியுங்க என்று அவன் வருந்தி கேட்கிறதை அங்கே நாம் படிக்க முடிகிறது. அப்படியாக அந்த 3 புருஷரும் ஆபிரகாமின் கூடாரத்துக்குள் கடந்து வந்து அங்கே ஆபிரகாமின் கூடாரத்துக்குள் கடந்து வந்து அந்த ஆபிரகாமின் தேவைகள் என்னவென்று அறிந்து கொண்டு அந்த ஆபிரகாமுக்கு என்ன தேவையோ அதை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் 15ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்க முடியும். 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு உற்ப கால திட்டத்திலே சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள், சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது, எல்லா நன்மைகளும் இருந்தது. ஆபிரகாமுக்கு தேவையானது ஒன்றே, ஒரு புத்திர சுவிகாரம் தேவை. அதற்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் எதற்காக நம்முடைய வீடுக்கு கடந்து வருகிறார்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அவர் ஆசீர்வதிக்க வரும்போது நம்முடைய வீட்டுக்கு என்ன தேவையோ அதை தரும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கடந்து வருகிறார். ஆபிரகாம் வீட்டில் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. இருக்கிறதை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன குறைவு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகளில் நாம் தோற்று போயிருக்கிறோம், என்ன குறைவுகளில் நாம் சோர்ந்து கொண்டு இருக்கிறோம், என்ன குறைவுகள் நம்மை பலவீனப்படுத்துகிறது என்பதை அறிந்து நமக்கு என்ன தேவையோ அதை தந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக நம்முடைய தேவன் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய இல்லத்துக்கு கடந்து வருகிறார். ஆகவே அருமையானவர்களே, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய வீட்டுக்கு என்ன தேவையோ, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ, நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வருகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்கே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, எங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, எங்கே அவர் செய்த நன்மைகளை, உதவிகளை, இரக்கங்களை ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துகிறோமோ அங்கே கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக
ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு 100க்கு அதிபதி வந்து தன் வேலைக்காரனுடைய சுகத்துக்காக அவன் வேண்டிக் கொள்கிறான். வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான். ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். நான் வந்து அவனை சுகமாக்குகிற ஆண்டவராக உன் வீட்டுக்கு கடந்து வருவேன். அப்படியானால் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது என்ன விசேஷத்தை கற்றுக்கொள்கிறோம்? அவன் நம்மை வந்து சுகமாக்குகிற ஆண்டவர். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கு வந்து நம்மை சுகமாக்குகிற ஆண்டவர். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வருவேன் என்று சொன்னவர் வந்து சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தில் 2 அனுபவங்கள் இருக்கிறது. இயேசுவிடத்தில் போய் சுகம் பெறுவது ஒரு அனுபவம். 2வது ஒரு அனுபவம், 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த ஒரு மனுஷனை இயேசு வந்து சுகமாக்கினார். ஆனால் 2 அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று நாம் போய் சுகமாவது, இன்னொன்று அங்கே அந்த 38 வருஷமாய் பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கிடந்த அந்த மனுஷனை தேடி வந்து சுகமாக்குகிற ஆண்டவர். அவன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, நீ எழுந்து நட, தேடி வந்து அவனை சுகமாக்கினார். ஆபிரகாம் வீட்டுக்கு அவனை ஆசீர்வதிக்கும்படி வந்தவர் இங்கே சுகமாக்கும்படியாக அந்த 100க்கு அதிபதியிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன், நான் வந்து அவனை தொடுவேன், நான் வந்து அவனை பலப்படுத்துவேன், நான் வந்து அவனை சுகமாக்கி அவனை நடக்கம் செய்வேன். அப்படியானால் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் சுகமாக்குகிறவர், சுகமாக்குகிற ஆண்டவர். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். இது 2வது அனுபவத்தை குறித்து வேதத்தில் நாம் இப்பொழுது தியானித்தோம். 3வதாக ஒரு அனுபவம் இருக்கிறது. நான் வந்து சுகமாக்குகிற தேவன் மட்டுமல்ல, நான் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். அப்படியானால் இது ஒரு விசேஷமான அனுபவம். முதல் அனுபவம் ஆசீர்வாதத்துக்காக, 2வது அனுபவம் நம்முடைய சுகத்துக்காக, 3வது ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற அனுபவங்களில் ஒன்று, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால், ஒருவன் என்னை நேசித்தால் அவன் என்னிடத்தில் அன்பாக இருப்பான். ஆனால் அதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், என் வார்த்தைகளை கைக்கொள்வான், என் சித்தத்தை செய்வான், என் வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிவான், என் வசனத்துக்கு அவன் நடுங்குவான், என் வார்த்தைகளை நோக்கி பார்ப்பான். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு உன்னதமான அனுபவத்தை நம்முடைய வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆரம்ப அனுபவம் ஆசீர்வாதத்தை பெறுகிற அனுபவம். ஆரம்ப அனுபவம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். 3வது அனுபவம் விசேஷமானது. ஆண்டவரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். வசனத்தை கைக்கொள்ளும் போது அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ணுகிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தமாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, சுகமாக்க மட்டுமல்ல, 3வது வசனத்தை கைக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே அவர் வாசம் பண்ணும்படி வருகிறார், அவர் உலாவும்படி வருகிறார், அவர் கிரியை செய்யும்படி வருகிறார், அவர் கூடவே இருக்கும்படி வருகிறார். சகரியா 2:10 சொல்லுகிறது, நீ கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனமே, நீ கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அப்படியானால் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்றால் திரித்துவ தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக வசனத்தை கைக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார்.
இந்த அனுபவம் இன்றைக்கு அவசியமாக காணப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு விசேஷமான அனுபவமாக இருந்தாலும், சுகமாக்கப்படுவது ஒரு அனுபவமாக இருந்தாலும், ஆவிக்குரிய அனுபவங்களில் மேலான ஒரு அனுபவம் இருக்கிறது. வசனத்தை கை கொள்ளுகிற அனுபவம், என் வார்த்தைகளை கை கொள்ளுகிற அனுபவம். என்னிடத்தில் அன்பாயிருந்தால், ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், ஒருவன் என்னை நேசிப்பானானால் என் வசனத்தை கை கொள்வான் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. அப்படி எதிர்பார்க்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தின் தேவன் அங்கு இறங்கி வருகிறார். மாறாக நான் இன்னொரு அனுபவத்தை சொல்லுகிறேன். பரலோகமே இறங்கி வருகிறது. பரிசுத்த தேவன் அங்கு இறங்கி வருகிறார். திரித்துவ தேவன் அங்கு இறங்கி வருகிறார். வசனத்தை கை கொள்ளுகிற ஜனத்தின் நடுவிலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை கேட்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் இருக்கிறது. அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ணுகிறது வாயினால், நாவினால், அறிக்கையினால் ஒரு அனுபவமாக காணப்பட்டாலும் நம்முடைய ஜீவியத்தில் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற அனுபவம். இன்றைக்கு அநேக ஜனங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற அனுபவம் இல்லை, கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ளுகிற அனுபவம் இல்லை. வாயினால் அறிக்கை செய்கிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கிறது. வாயினால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், உள்ளான ஒரு ஜீவியம் இல்லை, உள்ளான ஒரு அனுபவம் இல்லை, உள்ளான ஒரு வாஞ்சை இல்லை. வாயினால் ஆண்டவரை சொல்லுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உன் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன், நான் உனக்குள் வந்து வாசம் பண்ணுவேன். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் மட்டும் நான் அல்ல, சுகமாக்குகிற ஆண்டவர் மட்டும் நான் அல்ல, வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன். உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன், உங்கள் நடுவிலே சஞ்சரிக்கும்படி விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. கொஞ்ச நாள் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உனக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஜீவியம் இருக்குமானால், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவராக இயேசுவை நோக்கி ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுகிறார்கள், எல்லா ஜனங்களும் சுகத்துக்காக கெஞ்சுகிறார்கள். அந்த மூன்றாவது மேன்மையான அனுபவத்துக்கு இன்றைக்கு சபைகள் கடந்து வர வேண்டும். வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டமாக, சத்தியத்தை கை கொள்ளுகிற கூட்டமாக. வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணும்படி. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பெஞ்சமினுடைய எல்லைகளில் நான் வாசம் பண்ணுவேன். அப்படியானால் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு மேன்மையான, ஒரு உன்னதமான, ஒரு பரிசுத்த ஜீவியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஜீவியம், கர்த்தர் நம்மோடு கூட உலாவுகிற ஜீவியம், கர்த்தர் நம்மோடு கூட தங்கி இருக்கிற ஜீவியம் நமக்குள் இருக்குமானால், இதுதான் விசேஷமானது. இதுதான் பரிசுத்தவான்களுடைய கூட்டம், இதுதான் பரிசுத்தவான்களுடைய அனுபவம், இதுதான் பரிசுத்தவான்களுடைய வாஞ்சை, இதுதான் பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்களுடைய வாஞ்சை. இவர்களை குறித்து தான் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி மட்டுமல்ல, சுகமாக்கும்படி மட்டுமல்ல, வாசம் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசுவை யாரென்று அறியாமலே, சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார்கள். எங்களோடு தங்கியிரும், இயேசு யார் என்று அறியாமலே, பொழுது போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, அறியாமலே அழைத்தார்கள். ஆண்டவரே எங்களோடு கூட தங்கியிரும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் அவருடைய கண்களில் தயவு கிடைக்குமானால், எங்களை விட்டு போகாதிரும் ஆண்டவரே, எங்களை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆபிரகாம் கெஞ்சுகிறான், எங்களை விட்டு போக வேண்டாம், எங்களை விட்டு கடந்து போக வேண்டாம், எங்களிடத்தில் வந்து தங்கியிரும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 அனுபவங்களும் நம்முடைய அனுபவத்தில் தேவை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆசீர்வாதம் தேவை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தெய்வீக சுகம் தேவை. அதையும் தாண்டி மேலான ஒரு அனுபவம், கர்த்தர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிற அனுபவம். யாரிடத்தில் கர்த்தர் வாசமாயிருப்பார்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்தை படிக்கும்போது, பணிந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவரிடத்தில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அன்பு கூர்ந்தால் வாசம் பண்ணுவார், பணிந்த ஆவி இருந்தால் வாசம் பண்ணுவார், நொறுங்குண்ட இருதயம் இருந்தால் வாசம் பண்ணுவார். கெம்பீரித்து பாடுகிற பாட்டின் சத்தமிட்டு கெம்பீரித்து கூப்பிடு. எசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, சத்தமிட்டு பாடு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கெம்பீரித்து பாடுகிற, சத்தமிட்டு பாடுகிற, பிரஸ்தாபம் பண்ணுகிற கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிற, அவர் நம்மோடு கூட தங்கியிருக்கிற ஒரு ஜீவியம் செய்வோமானால் அவர் கூட தங்கியிருந்து நம்மோடு கூட அவர் போஜனம் பண்ணுவார். 3 அனுபவங்கள் சொன்னேன். 4வது ஒரு அனுபவத்தை சொல்லி நான் வார்த்தைகளை சுருக்குகிறேன். 4வது ஒரு அனுபவம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன், நான் வந்து ஆசீர்வதிப்பேன், நான் வந்து சுகமாக்குவேன், நான் வந்து வாசம் பண்ணுவேன். 4வது அனுபவம், மறுபடியும் நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். இயேசு இருக்கிற இடத்துக்கு நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அதி சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, வந்து சுகமாக்குகிற தேவன் மட்டுமல்ல, நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிற தேவன் மட்டுமல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் வந்து இருக்கும்படி உங்களை சீக்கிரமாய் நான் திரும்பி வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. வந்து வாசம் பண்ணுகிற கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிற ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படியாக அவர் தருகிற வாக்குத்தத்தம், நான் மறுபடியும் வருவேன், நான் திரும்ப வந்து உங்களை என்னிடமாக சேர்த்து கொண்டு என்னுடைய ஸ்தலத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன். சீயோனை கட்டி கர்த்தர் தமது மகிமையிலே வெளிப்படுவார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தெய்வீக சுகம் மட்டுமல்ல, அவர் வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவர் மட்டுமல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு தத்தங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அப்படியே ஆசீர்வதித்தார். நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொன்னார். நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். திரும்பவும் உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் வாக்கு மாறாதவராய் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் மகிமையான பரலோக பிதாவே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு ஜனத்துக்காகவும் இந்த தொலைக்காட்சி மூலமாக, கிரேஸ் டிவி மூலமாக இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவராகிய தேவன் வாக்கு தத்தங்களில் மாறாதவராய் சொன்னபடியே ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து அவனை ஆசீர்வதித்த தேவன், இந்த நாட்களில் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுகமாக்க வருவேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்ட, சுகமில்லாமல் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி நீர் வந்து சுகமாக்குவீராக. அன்பாயிருந்தால் அவனிடத்தில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே, வாசம் பண்ணும்படி வாரும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணும்படி வாரும் ஆண்டவரே. கடைசியாக உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன், உம்முடைய வருகை நாளிலே என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன் என்று வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தின்படி இந்த வசனங்களை கேட்ட யாவருக்குள்ளும் மாறாத வாஞ்சை, மாறாத எதிர்பார்ப்பு, இயேசு கிறிஸ்துவின் வருகையில் போக வேண்டும் என்கிற தாகம் இந்த நாட்களிலே உண்டாகினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக அவர்களை ஆயத்தப்படுத்தும். சீக்கிரமாய் வந்து சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவர் சொன்னபடியே வருகிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.